இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு சார் இவரை அடிக்கிறீங்க? ஏமா பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தனா அடிக்காம கொஞ்சம் வாங்கல சார். அவர் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான ஆள் இல்ல சார். உங்க காசை கண்டிப்பா ஏமாத்த மாட்டாரு. இவர் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அசல் 5 லட்சம் ரூபாய், வட்டியோட சேர்த்து 7 லட்சம் தரணும். ஓகே சார், உங்க பணம் இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு வந்துரும். அதுக்கு நான் பொறுப்பு. நீ யாருமா? உன்னை எப்படி நாங்க நம்புறது? இவர் என்னோட மாமா தான் சார். கண்டிப்பா உங்க காசு வந்துரும். என்ன நம்புங்க சார். என் நம்பர் வேணா எடுத்துக்கோங்க. சரி, இவங்க நம்பரை நோட் பண்ணிக்கோ. பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி இருக்க, உன்னை நாங்க நம்புறோம். 2 நாள்ல பணம் வரல, அப்புறம் இவனை என்ன பண்ணும்னு எங்களுக்கே தெரியாது. உன் நம்பர் சொல்லுமா? சொன்னபடி பணம் வரணும், இல்லன்னா அவ்வளவுதான். வாங்கடா. நான் செஞ்ச பாவம்மா. குடும்பத்தை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ண பாவம்மா. அது பாவம். என்ன பண்றது? ஏன் மாமா இப்படி எல்லாம் சொல்றீங்க? சொத்துக்காக தான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா அவன் நினைச்ச மாதிரி பெருசா என்னால வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியல. என் பேரை சொல்லி லட்சக்கணக்கில் அவ கடன் வாங்கியிருக்கா. அதை கொடுத்தவங்க தான் இப்படி இப்படி எல்லாரும். கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் சரியாயிடும். ஏன் மாமா, நீங்க இன்னுமா தனியா இருக்கீங்க? அத்தை கிட்ட பேசலையா? இல்லம்மா, அம்மாக்கு என் மேல இன்னும் கோபம் குறையல. சரி, நீங்க இப்ப என் கூட வாங்க. வேண்டாமா, ப்ளீஸ். நீங்க பேசாம வந்து என் கூட வண்டியில உட்காருங்க மாமா, ப்ளீஸ் வாங்க. ஏய் பெண்ணிலா, அத்தை எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏன் மருமகளே, எனக்கு தெரியாதா? அத்தை கண்ணு மூடி இருந்தாலும் யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்களா? அப்போ ஒண்ணு பண்ணுவோம். ஏய் என்ன பண்ற? இப்போ நாம ஒரு கேம் விளையாட போறோம். நான் யார வேணாலும் கூப்பிடுவேன். அத்தை கண்ணு மூடிக்கிட்டே அவங்கள தொட்டு பார்த்து யாருன்னு சொல்லணும். அத்தை இப்ப யார் வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. தொட்டு பார்த்து தான் சொல்லணும்னு இல்லம்மா. இவ என் பக்கத்துல வந்து நின்னாலே சொல்லிடுவேன். இது என் தங்கச்சி அண்ணாமலை. அண்ணாமலை இந்த வீட்டுக்கே ஒளி தர சூரியன் மாதிரி. அவ வந்தா நான் மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற யாரா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ணாமலை அத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப யார் வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. இத்தனை வருஷம் இவர் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். இவரை தெரியாதா எனக்கு? என் வீட்டுக்காரரு. பாத்தீங்களா மாமா, அத்தை உங்களை இன்னும் பயங்கரமா லவ் பண்றாங்க. அதான் கைய தொட்ட உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ மட்டுமா? நானும் தான். இவங்க என்ன இப்பயும் வந்துட்டாங்க? இப்போ இது யாருன்னு சொல்லுங்க. உன் வருங்கால கணவர் வரும். எனக்கு என் மகன் வரும். இந்த அம்மா பேச்ச தட்டாத, எங்க சந்தோஷத்தை மட்டுமே யோசிக்கிற என் பிள்ளை வரும். அம்மாவுக்கு இனி என் மேல கோபம் குறையல போல. மாமா வாங்க.
அத்தை ஆ? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கௌதம் மாமா மேல உங்களுக்கு கோவம் இன்னும் போலையா? ஆரம்பத்துல அவன் மேல எனக்கு கோவம் இருந்துச்சுமா. வீட்டோட மூத்த பிள்ளையா இருந்து இப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்திட்டானேன்னு. ஆனா எல்லாம் எப்போ அந்த பூஜா பணத்துக்காக செஞ்ச சதின்னு தெரிஞ்சுச்சோ அப்போல இருந்து என் பிள்ளைய நினைச்சு நான் அழாத நாளே இல்லம்மா. கோவத்துல அவனை ஒதுக்கி வச்சாலும் அவன் சாப்பிட்டானா நல்லா இருக்கானான்னு நினைக்காத நாளே இல்ல. அவன் இல்லாம ஒரு நடப்பணமா தான் நான் சுத்திக்கிட்டு இருக்கேம்மா. என் புள்ள என்ன தேடி வருவான்னு எத்தனை நாள் நான் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? அவனும் வந்தான். முதல்ல பணம் வேணும்னு பொண்டாட்டியோட வந்தான். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்க வந்தான். நான் கோவத்துல எழுந்து போயிட்டேன். நான் போயிட்டா அவனு எழுந்து போயிடுவானா? ஏன் என்கிட்ட வந்து பேசுனா என்ன? அவன் பேசினா நான் என்ன பேச மாட்டேன்னு நான் சொல்றேன். அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருமா. உன்னை உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனம்மா. I'm extremely sorry, ma. அழாதடா கண்ணா.